ஹலோ. என் வாழ்க்கையில என் பிரச்சனை எங்க போனாலும் என்னை துரத்திட்டு வருதே. நான் எங்க போய் சரியாவது? நான் எங்க போய் விடுதலை பெற்றுக்கொள்வது? எந்த இடத்துல போனா நான் சமாதானமா வாழ முடியும்? நானும் என் குடும்பமும் எங்கே போனா நாங்க பிழைப்போன்னு யோசித்துக் கொண்டு இங்கும் அங்கும் ஓடிக்கொண்டிருக்கிறீங்களா? அப்படின்னா இந்த செய்தி உங்களுக்கு தான். ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல கர்த்தர் சொல்லுகிறார், என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். ஆம் பிரியமானவர்களே, வானத்தின் பூமியும் படைத்தவரை நாம் தேடும்போது நாம் பிழைப்போம். அவர் சொல்றாங்க, பெத்தேலை தேடி ஓடாதீங்க, கில்காலிலும் சேராதீங்க, பெயர்செபாவுக்கும் போகாதீங்க. ஏனென்றால் கில்கால் சிறையிருப்பாகும், பெத்தேல் பாழான ஸ்தலமாகும் போகும். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். இல்லாவிட்டால் பெத்தேலில் இருக்கிற ஒருவராகிலும் அவிக்கப்படாத அக்கினி யோசேப்பின் வீட்டில் பற்றி அதை பட்சிக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இன்னைக்கு இடத்தை முக்கியப்படுத்துகிறோம், பொருளை முக்கியப்படுத்தி அந்த இடத்துல போனா சரியாயிடு, இதை செய்தா சரியாயிடு. இல்ல 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 இல்ல. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஆம் பிரியமானவர்களே, வேதத்துல பார்க்கிறோம், 12 வருஷமா பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ தன்னுடைய ரத்த போக்கினால் மிகவும் வேதனை அடைந்து அநேக இடத்துல அநேக வைத்தியர்கள் இடத்துல போய் ஏராளமான பணங்களை செலவழித்து ஒருபோதும் சுகமடையாத வாழ்க்கையில ஒரு அடுத்த லெவல், பெட்டர் லெவலுக்கு வரவே முடியாத ஒரு சூழ்நிலை இருந்த அந்த ஸ்திரீ ஒரு நாள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவரிடத்துல போவேன், அவருடைய வஸ்திரத்தை தொடுவேன், நான் சொஸ்தமாவேன்னு சொல்லி தன்னுடைய இருதயத்தில் விசுவாசித்துக் கொண்டு அவர் இயேசுவினிடத்துல வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டு சொஸ்தமானால் உடனே தேவ வல்லமை அவளுக்குள் இறங்கி அவள் சொஸ்தமானால் அவள் சாட்சியாக நின்றாள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. இப்பொழுதும் பிரியமானவர்களே, இங்க அங்க சுத்துவதை நிறுத்திவிட்டு இதோ வானத்தின் பூமியும் படைத்தவராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துல வாங்க, அவரை நோக்கி கூப்பிடுங்க, அவர் உங்களுக்கு மறு உத்தரவு தருவார். அவர் சொன்னார், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு அருளி உனக்கு எட்டாது விளங்காதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொன்னார். அவர் நிச்சயமா உனக்கு செய்வார். அவரை பற்றி கொள்ளுங்க, நீங்க ஆசீர்வாதமா வாழ்வீங்க. ஆண்டவராகிய இயேசு தாமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்களும் உங்க பிள்ளைகளும் பிழைத்திருக்கும்படி, சாட்சியா இருக்கும்படியே இந்த செய்தி உங்களுக்கு கேட்க வைத்திருக்கிறார். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்தின இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் பிழைத்திருக்கும்படியே கர்த்தராகிய தேவனாகிய நீர் எங்களுக்காக மரித்தீர். ஆகையினால் உம்முடைய அன்பினால் இயேசுவின் நாமத்தினால இவர்கள் பிழைத்திருக்கத்தக்கதாக கிருபை செய்யுங்க. இவர்கள் உம்மை நோக்கி பார்க்கத்தக்கதாக கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால இவர்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா சக்திகளும் செயல்படாதே போகட்டும், விடுதலை உண்டாக்கட்டும், பிழைத்திருக்கட்டும், சமாதானத்தோடு வாழட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கு இருக்கிற லெவல்ல விட அடுத்த லெவலுக்குள்ளாக கர்த்தாவே உம்முடைய பரிசுத்தோட உதவினால் இயேசுவின் நாமத்தில் நடத்தப்படுவார்களாக. ஆண்டவரே, அப்படி செய்யப்படுறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களுடனே கூட இருக்கிறார். May God bless you. Bye.